Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தெலுங்குல இந்த வருஷம் வெளியான சிம்பா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணோம். February 30th அப்படின்ற சேனலை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுவும் மூவி எக்ஸ்பிளனேஷன் பண்ற சேனல் தான். அந்த சேனலை சேர்ந்தவர் புதுசா ஒரு அனிமேவை கிரியேட் பண்ணிருக்காரு. February 30th அனிமே அப்படின்ற பேர்ல தான் அது இருக்கு. நான் அந்த வீடியோட லிங்கை கொடுக்குறேன், பாருங்க. ட்ரெய்லர் முதல்ல வெளியிட்டிருக்காரு, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோடு வெளியிட்டிருக்காரு. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க பண்ற சப்போர்ட் மூலியமா இந்த மாதிரி புது முயற்சி எடுக்க அவருக்கு மோட்டிவேஷனா இருக்கும். நான் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அந்த சீரிஸோட பேரு ரெட்டுவா அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் தான் வெளியே இருக்கு. பார்த்துட்டு உங்களோட கருத்தெல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நீயும் அந்த பொண்ணை ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்க, கண்டுக்க மாட்டேங்குது. நம்மளும் ரகரகமா வீடியோ போடுறோம், வைரல் ஆக மாட்டேங்குதே. வாவ், வினோதமா டைப் பண்ணுவோம். இப்ப நம்மளோட எக்ஸ்பிளனேஷனுக்கு வருவோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம சிம்பான்ற இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அம்மா பொண்ணை காட்டுறாங்க. அம்மாவோட பேரு அகிலா அப்படின்றது. பொண்ணு ஸ்கூலுக்கு ரெடி ஆக்கிட்டு இருக்காங்க. ஒரு கருப்பாம்பூச்சி போறத பொண்ணு பாக்குறா. ஒரு கட்டையை வச்சு அதை அடிக்கிறதுக்காக போறா. அதுக்குள்ள அகிலா தடுத்துறாங்க. அகிலா மேல அடிபட்டதுனால பொண்ணு மன்னிப்புலாம் கேட்கிறா. ஒரு பூச்சி கூட சாவக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா தான் இந்த அகிலா இருப்பாங்க. அதை பத்தி பொண்ணுகிட்டயும் சொல்றாங்க. பொண்ணும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறா. அகிலாவோட ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நடக்க முடியாத மாதிரி தான் இருக்காரு. ஏன்னா ரீசெண்டா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அதுல இருந்து தான் இப்படி இருக்காரு. இவங்களுமே ஹஸ்பண்டுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறதுக்காக வெளியே வந்துடுறாங்க. இப்ப பொண்ணு கிட்ட ஹெல்மெட்டை தந்து போட சொல்லிட்டாங்க. இந்த ஹெல்மெட் போடவே எனக்கு பிடிக்கலமா, எனக்கு வேணான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஹெல்மெட் உனக்காக மட்டும் போடல, உன்னை நேசிக்கிற மற்றவங்களுக்காகவும் போடுற, அதனால போட்டுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால பொண்ணு சரின்ற மாதிரி போட்டுக்கிறா. இப்போ ஒரு கிளாஸ் ரூம் நமக்கு காட்டுறாங்க. ஒரு பையனுக்கு எல்லாருமே காஸ்ட்லி கிஃப்டா தந்திருப்பாங்க. ஒரு பையன் ஒரு செடியை தரான். நாங்கெல்லாம் காஸ்ட்லியா கிஃப்ட் தந்திருக்கோம், நீ மட்டும் இதை தரியான்ற மாதிரி ஒருத்தன் அந்த கீழே போட்டு உடைச்சிடறான். அப்பதான் அகிலா இந்த இடத்துக்கு வராங்க. நடந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிருப்பாங்க. நீங்களாம் காஸ்ட்லி கிஃப்ட் தந்திருக்கலாம், அதெல்லாம் நிலைக்கவே நிலைக்காது. இதை மட்டும் நீங்க ஒரு இடத்துல நட்டு வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஞாபகார்த்தமா கடைசி வரைக்கும் இருக்கும். இவன் பண்ணது நல்ல விஷயம், கண்டிப்பா அவனை நீங்க என்கரேஜ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப பசங்க எல்லாருமே அவங்களோட மனசை மாத்திக்கிறாங்க. அந்த பையன் கிட்ட சாரி எல்லாம் சொல்றாங்க. அகிலா ரொம்ப நல்ல டைப்ன்ற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஈவினிங் இவங்க கிளம்புற டைம் வந்துருது. ஆனா ஒரு பொண்ணை கூட்டு போறதுக்கு வீட்டை சேர்ந்து யாருமே வந்திருக்க மாட்டாங்க. என் அத்தை தான் என்ன கூட்டு போக வருவாங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இந்த பொண்ணை பொறுமையா விட்டுட்டு போலான்ற மாதிரி அகிலாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட அத்தை இப்பதான் வராங்க. அவங்க பேரு கீதா அப்படின்றது. கீதாவை பொறுத்த வரைக்கும் பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க வந்திருப்பாங்க. அதனால தான் லேட் ஆச்சு, சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்லன்ற மாதிரி இவங்களும் பேசி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அகிலா வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவங்களோட மைண்டுக்குள்ள என்னென்னமோ ஓடிட்டு இருக்கு. சட்டுன்னு இவங்க தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாங்க. இத பக்கத்துல இருக்க ஹஸ்பண்டும் கவனிக்கிறாரு. அதே கனவு தானான்னு கேக்குறாரு. இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. சரி படுன்ற மாதிரி படுக்க வச்சிடுறாரு. மறுநாள் அகிலா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது சிக்னல்ல நின்னுட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி கார்ல வந்தவர் லைட்டா இவங்க மேல இடிச்சிடுறாரு. அங்க இருந்தே சாரி எல்லாம் கேக்குறாரு. இவங்களும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி திரும்பாமையே சொல்றாங்க. இப்பதான் இவங்க கண்ணாடி மூலியமா அந்த நபரை பாக்குறாங்க. அந்த நபரை பார்த்தோன்னே இவங்களோட முகம் டோட்டலா மாறிடுது. அந்த நபரையே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கிருந்து பைக்கே எடுக்காம இருக்காங்க. என்ன இவங்க பைக்கை எடுக்காம இருக்காங்கன்னு அவரும் விலகி போறாரு. என்ன இப்படி பாக்குறாங்கன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் போறாரு. அகிலா என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. இந்த நபரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நபர் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருக்காரு. பி கிரேட் படம் எடுக்கிறது தான் இவரோட வேலை போல. அதுக்கு ஒரு ஆக்ட்ரஸ் தேவை அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போதுதான் கண்ணாடி வழியா இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வரதை கவனிக்கிறாரு. இவ எதுக்கு நம்மள ஃபாலோ பண்றான்னு யோசிக்கிறாரு. இப்ப அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களும் ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துடுறாங்க. எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துட்டு இருக்க, அதான் சாரி கேட்டுட்டேன்ல அப்படின்ற மாதிரி அகிலா கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. திடீர்னு அகிலா இருக்காங்கல்ல, இவர் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் அடிக்கிறாங்க. இவரும் பதிலுக்கு தடுத்து சண்டை போடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அவங்க ரொம்ப பலமா அடிக்கிறாங்க. இவரால எதுவுமே பண்ண முடியல. ஒரு ஸ்டேஜ்ல அகிலா இருக்காங்கல்ல, இவரை கொடூரமா காலி பண்ணிடுறாங்க. இப்ப சைலண்டா பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஒரு பெரிய பிசினஸ் மேனை நமக்கு காட்டுறாங்க. அவரோட ஆள் இருக்காரு பாத்தீங்களா, குரு இறந்த தகவல் அந்த பிசினஸ் மேன் கிட்ட சொல்றாரு. இது குரு இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்க வராரு. இவரோட ஃப்ரெண்டா தான் அந்த குருன்ற நபர் இருந்திருப்பாரு. குரு இறந்து போனாரு பாத்தீங்களா, அதை பத்தி நியூஸ்ல எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு அகிலா வராங்க. ஹஸ்பண்ட் அந்த நியூஸ் சேனலை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து கோவப்படுறாங்க. பொண்ணு இருக்கால, சேனலை மாத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆக மொத்தத்துல இவங்க தான் கொன்னாங்கன்றதே உங்களுக்கு ஞாபகம் இல்ல. இப்ப அனுராக் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு. இந்த ஸ்பாட் அனலைஸ் பண்ணதுல ஒரு லேடி தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி முடிவு எடுக்கிறாரு. அதே சமயம் வாட்ச்மேன் கிட்ட விசாரிக்கிறாரு.
இந்த இடத்துல யாருமே வேலை பார்க்கல, அப்ப குரு எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த வாட்ச்மேனை சொல்றதுக்கு தயங்குறாரு. கோவப்பட்டு அனுராகம் அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் வாட்ச்மேனே இங்க இருக்க ஒரு பகுதியை கூட்டு வந்து காட்டுறாரு. பி கிரேடு படம்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இருக்கு. அவன் அந்த மாதிரி படம் எடுக்கிறவன் அப்படின்றது அனுராக்கு தெரிய வருது. ஒரு லேடி வந்ததாவும் வாட்ச்மேன் சொல்றாரு. அந்த லேடி யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல அனுராக் யோசிக்கிறாரு. இப்ப ஃபைசல்னு ஒரு ஜேர்னலிஸ்ட நமக்கு காட்டுறாங்க. பாஸ் இருக்கார்ல, அந்த ஸ்பாட்ல போய் நியூஸை கலெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஃபைசலும் ஏத்துக்கிறாரு. இதே இடத்துல தான் கீதா வேலை பார்க்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஐடில வேலை பார்க்குற மாப்பிளையை தான் பார்த்துருக்காங்க. எனக்கு மாப்பிளையை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்த ஃபைசல் இருக்கார்ல, ஐடில நிறைய அட்வான்டேஜ் இருக்கு, நீ நல்ல மாப்பிளையை தான் சூஸ் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால கீதாவும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா போக போக ஐடி வேலையில இருக்க டிஸ்அட்வான்டேஜ் சொல்றாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாரு, உங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு, அதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால இவங்களுமே லைட்டா ஃபீல் பண்றாங்க. இந்த மாப்பிளையை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. குருக்கு பின்னாடியே தான் ஒரு லேடி பைக்ல போனாங்கன்ற மாதிரி வாட்ச்மேன் சொல்லியிருப்பாரு. இவங்களும் சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி பக்கத்துல இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. உண்மையிலேயே ஒருத்தங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கிறது தெரியுது. ஆனா அவங்களோட அடையாளம் எதுவுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பைக் நம்பர் கூட உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதே சமயம் குரு யார்கிட்டயோ போன்ல பேசியிருக்காருல, அது யார்கிட்டன்றத கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி இவர் ஆட்கள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஃபைசல காட்டுறாங்க. இப்ப ஃபைசல் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. வேற ஏதாவது நியூஸ்க்கு கவர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பாக்குறாரு. இப்ப இதை நியூஸா மாத்துறதுக்காக தகவலை எடுத்துட்டு போறாரு. கீதா இருக்காங்கல்ல, இன்னைக்கும் அந்த சின்ன பொண்ணை கூட்டு போறதுக்கு லேட் பண்றாங்க. அதனால அகிலா தான் அந்த சின்ன பொண்ணை பார்த்துட்டு உட்காந்து இருக்காங்க. இப்ப கீதா வந்தோன்னா என்ன இன்னைக்கும் லேட்டு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இன்னைக்கும் மாப்பிள்ளை பாக்குறதுக்காக ஒருத்தங்க வந்தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த மாப்பிள்ளையே பிடிச்சிருந்ததா சொன்னல, ஏன் கேன்சல் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் அகிலா கேக்குறாங்க. முதல்ல ஓகேவா தான் பட்டுச்சு, ஆனா ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ண என் மனசு மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. குறிப்பா ஃபைசல் அப்படின்றவர் தான் இவங்களோட மனசை மாத்திருக்காரு அப்படின்றது அகிலாக்கு புரியுது. அவன் தான் உன் மனசை மாத்திருக்க மாதிரி எனக்கு தெரியுது, ஒருவேளை அவன் கூட உன்னை லவ் பண்ண வாய்ப்பு இருக்கு, அவன் ரூட்லயே போய் அவனை புடின்னு சொல்றாங்க. கீதாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப கீதா இருக்காங்கல்ல, ஃபைசல தனியா மீட் பண்றாங்க. இப்போ ஒருத்தரை பார்த்திருக்கேன், அவர் பிசினஸ் மேனு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. பிசினஸ் மேன் தான் சூப்பர் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி முதல்ல பாசிட்டிவ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி பாசிட்டிவா சொன்னவர் கொஞ்சம் கொஞ்சமா நெகட்டிவா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் நெகட்டிவா சொல்லும் போது இவங்க கோவப்பட்டு கண்ணத்தையே அரைஞ்சிடுறாங்க. நீ திட்டமிட்டு கல்யாணத்தை நிறுத்தணுன்றதுக்காக பேசிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்றேன்னு கேக்குறாங்க. இவர் லவ் பண்றதை ஒத்துக்கிறாரு. லவ் பண்றேன்னா என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானேன்னு கேக்குறாங்க. நம்ம ரெண்டு பேருமே வேற வேற மதம், அதனால தான் யோசிச்சேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்க வாயை மூடிடுறாங்க. சட்டுன்னு கட்டி பிடிச்சிடுறாங்க. இவங்களுக்குமே ஃபைசல பிடிச்சிருக்கு. நமக்கு ஏற்கனவே ஒரு பிசினஸ் மேனை காமிச்சாங்கல்ல, அவரோட தம்பியை தான் காட்டுறாங்க. இவர் பேரு முகேஷ். இவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஃபைசலும் கீதாவும் பக்கத்துல இருக்க இடத்துல தான் இருக்காங்க. ஃபைசலுக்கு போன் கால் வருது. நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்த நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல தான் அகிலாவோட ஃபேமிலியும் இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்க இருக்க ஃபுட் கோர்ட்ல சாப்பிடறதுக்காக தான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அந்த குரு கடைசியா முகேஷ் கிட்ட தான் பேசியிருப்பாரு. அதனால அனுராக்கும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. குரு கடைசியா உங்களுக்கு தான் கால் பண்ணிருக்காரு, என்ன பேசினாரு அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காரு. ஜெனரலா தான் பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி முகேஷ் சொல்லிட்டு இருக்காரு. முகேஷோட ஃப்ரெண்டா ரமேஷ்னு ஒரு நபர் இருக்காரு. போன் கால் வரதுனால அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது அகிலாவை தெரியாதனமா இடிச்சிடுறாரு. அவர் இடிச்சோன்னா அகிலா பிரம்ம பிடிச்ச மாதிரி மாறிடுறாங்க. அவருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ண மாதிரி போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல தான் ஃபைசலும் இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஃபைசல் இருக்கார்ல, பிரம்ம பிடிச்ச மாதிரி ரமேஷை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரமேஷ் ரெஸ்ட் ரூமுக்கு தான் வந்திருப்பாரு. மேடம் நீங்க என்ன பண்றீங்க, இது ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பயே அவங்க போகாம இருக்காங்கல்ல, ஓஹோ லீல பண்றதுக்காக வந்திருக்கீங்களான்னு கேட்கிறாரு. ஆனா கோவப்பட்டு ரெண்டு பேருமே இவரை போட்டு அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ரெண்டு பேருமே பயங்கரமா இவர் அடிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கொடூரமா இவரை காலி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சைலண்டா இந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அனுராக் இன்னும் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ரமேஷ் இறந்து போயிட்டான்ற தகவல் தெரிய வருது. இந்த இடமே ரொம்ப பதட்டமா மாறிடுது. இது கொலை நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஷாக்க வராங்க. இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு இவங்களுக்கு தெரியல. இங்க இருந்து கிளம்புறாங்க. ரமேஷ் இறந்து போயிட்டாருன்றது முகேஷ்க்கு தெரிய வந்தது இல்ல. இப்ப முகேஷ் அண்ணனானா அந்த பிசினஸ் மேனுக்கு கால் பண்ணிட்டாரு. ரமேஷும் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன நம்ம கேங்க சேர்ந்தவன் ஒவ்வொருத்தனா இறந்து போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த பிசினஸ் மேன் யோசிக்கிறாரு. இந்த கேஸை விசாரிக்கிற போலீஸ்க்கு கால் பண்ணி பேசணும்னு யோசிக்கிறாரு. இப்ப அனுராக் இந்த இடத்தை அனலைஸ் பண்ணி பாக்குறாரு. ரெண்டு பேர் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. ஒரு ஆணு ஒரு பெண்ணு சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்பதான் பிசினஸ் மேன் கிட்ட இருந்து கால் வருது. நான் பிசினஸ் மேன் தான் பேசுறேன், இறந்து போன ரெண்டு பேருமே எனக்கு வேண்டியவங்க, இதை யாரு பண்றாங்கன்னு சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அனுராக் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு ஹெல்மெட்டை பாக்குறாரு. சிசிடிவில ஒரு லேடியை பார்த்தாங்கல்ல, அந்த லேடியோட ஹெல்மெட் தான் அப்படின்றது அனுராக்கு தெரிய வருது. அந்த ஃபுட் கார்ட்ல தான் சார் இருந்தது, யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் சொல்றாங்க.
இந்த ஹெல்மெட் மூலியமா அந்த லேடியை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. 2 ஸ்பாட்லயும் அந்த லேடி இருந்திருக்காங்கல்ல, அந்த லேடி யாருன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இப்ப சிசிடிவில தேடுறாங்க. அந்த ஃபுட் கார்ட்ல இருந்து போனதா ஃபாலோ பண்ணி தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லேடியோட பைக் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அந்த பைக்கோட நம்பரையும் இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த லேடி திடீர்னு ரமேஷை ஃபாலோ பண்ணி ரெஸ்ட் ரூமுக்கு போனாங்கல்ல, அந்த விஷயத்தை இவங்க பாக்குறாங்க. அந்த லேடி மட்டும் போல இன்னொருத்தனும் போயிருக்கான், அவன் யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் பேரு ஃபைசல் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. 2 பேரையும் தூக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்றாரு. அகிலாவோட ஸ்கூல்ல டீச்சர்ஸ் டே ஃபங்க்ஷன் நடக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் சிறந்த டீச்சரா செயல்பட்டு இருப்பாங்கல்ல, அதனால எல்லாருமே இவங்களுக்கு அவார்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஃபைசல் இடத்த காட்டுறாங்க. அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப 2 ஸ்பாட்டுக்குமே போலீஸுங்க வந்துடுறாங்க. வந்தவங்க இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் எதுக்குன்னு இவங்களுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்கள விடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா போலீஸுங்க யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. இவங்க 2 பேரையும் செல்லுக்கு கூட்டு வந்து லாக் பண்ணிடுறாங்க. இவங்களை கூட்டிட்டு வந்ததை மீடியா ஆட்கள் கவர் பண்ணிருப்பாங்க. இவங்க 2 பேர் தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற பிசினஸ் மேனே டென்ஷன் ஆயிடுறாரு. இவங்க 2 பேரை ஏன் கையால கொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பிசினஸ் மேனே மேல் அதிகாரிக்கு கால் பண்ணி பேசுறாரு. அந்த அனுரக்கு நேர்மையானவன் மாதிரி தெரியுறான், உடனே அவனை இந்த கேஸை விட்டு ரிலீவ் பண்ணிருங்க, நான் சொல்றவனை இந்த கேஸுக்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த சீனியர் ஆபீசரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப வேற ஒருத்தரை இந்த கேஸுக்காக அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு. அதே சமயம் அனுரக் கிட்ட தூக்கிட்டேன்றத சொல்லணும்ல, உனக்கு வேற வேலை வந்துருச்சு, நீ அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணு, இந்த கேஸ் இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப அனுரக்கு சீனியர் மேலேயே டவுட் வந்துருது. ஏன்னா அவர் கரப்டட் ஆபீசரா இருப்பாரு. செல்லுக்குள்ள இருக்க அவங்க 2 பேரை ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு, அப்படி நடக்க கூடாது, என்கவுண்டருக்கு பிளான் பண்றாங்கன்னு ஒரு வதந்தியை பரப்பி விடுங்க, அது மூலியமா அவங்க காப்பாற்றப்படுவாங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ஆள் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, சீக்கிரமே அவங்க 2 பேரை என்கவுண்டர்ல சாவடிக்க போறோன்ற மாதிரிலாம் சிலர் கிட்ட சொல்லிட்டாரு. வேணும்ட்டே மீடியா ஆட்கள் காதுல படணுன்றதுக்காக தான் இப்படி சொல்லிட்டாரு. அவங்களுமே இதை வேகமா நியூஸ் எல்லாம் மாத்திடுறாங்க. சீனியர் வேற ஒரு கேஸ பாத்துக்க சொன்னாரு பாத்தீங்களா, அது ரொம்ப சாதாரண கேஸா இருக்கும். பைக் ரேஸுக்காக 2 பேர் பைக்ல வந்திருப்பாங்க. ஏட கூடமா ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஒரு பையன் சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்ற மாதிரி அங்க இருக்க போலீஸ் சொல்லிட்டாரு. இந்த சின்ன கேஸுக்கு நம்மள எதுக்காக அப்பாயிண்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் சீனியர் மேல டவுட் வருது. ஆக்சிடென்ட் ஆன பையன் ரொம்ப சீரியஸா இருக்கான். அந்த பையனோட அப்பா பெரிய ஆளா இருப்பாரு. அவர் இருக்கார்ல, பெரிய டாக்டரை இந்த இடத்துக்கு வர வைக்கணும்னு யோசிக்கிறாரு. ஈரானின்ற ஒரு டாக்டரை எல்லாருமே சேர்ந்து வர வச்சிடுறாங்க. அந்த ஈரானின்றவரும் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா பையனை காப்பாத்திடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்து ஆபரேஷன்லாம் பண்றாரு. கடைசியில அந்த பையனோட உயிரை காப்பாத்திடுறாரு. சீனியர் புதுசா ஒரு போலீஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு பாத்தீங்களா, அவர் நைட்டோட நைட்டா கொண்டு போய் என்கவுண்டர்ல போட்டு தள்ளலான்ற மாதிரி பிளான் வச்சிருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் அனுரகோட அசிஸ்டன்ட் கவனிச்சிடுறாரு. இப்ப அனுரக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்லிட்டாரு. அது நடக்க கூடாது, அதுக்குள்ள மீடியா ஆட்கள் மொத்த பேரும் அங்க வர மாதிரி பண்ணு, சீக்கிரமா தகவலை கொடு அப்படின்ற மாதிரிலாம் அனுரக சொல்லிட்டாரு. இதனால அனுரகோட ஆள் இருக்கார்ல, மீடியாக்கு இந்த தகவல்லாம் பாஸ் பண்ணிடுவாரு. இப்ப இந்த ஆபீசரும் கூட்டு போய் என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடலான்ற மாதிரி கூட்டு போறாரு. பார்த்தா மீடியா ஆட்கள்லாம் வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இவ்வளவு பேருக்கு தகவல் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப இந்த விஷயத்த பண்ண முடியாதுல்ல, கால் பண்ணி முகேஷ் கிட்ட இந்த தகவலை சொல்லிட்டாரு. இதை கேட்கிற முகேஷ்மே பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நாளைக்கு காலையில எப்படியாவது கூட்டு வா, நானே கதையை முடிக்கிறேன்னு முகேஷும் சொல்றாரு. இப்ப காலையில கோர்ட்டுக்கு கூட்டு போற மாதிரி பிளான் இருக்கும். போற வழியில முகேஷ் கிட்ட ஒப்படைச்சு சாவடிக்கிறது தான் இந்த ஆபீசரோட பிளானா இருக்கும். இவங்க 2 பேருமே ரொம்ப பயப்படுறாங்க. நாங்க எந்த தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் மீடியா கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப முகேஷும் வீட்டுல கிளம்பிட்டு இருக்காரு. கவலைப்படாதானே, இன்னையோட அவங்க 2 பேரோட கதை முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி பிசினஸ் மேன் கிட்ட சொல்லிட்டாரு. சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி பிசினஸ் மேன் அனுப்பி வச்சிடுறாரு. போலீஸ் வேன் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, இவரோட கார் ஒரு இடத்துல பிளாக் பண்ணிருது. இப்ப காருக்குள்ள இவர் வந்து அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளலாம் நினைக்கிறாரு. ஆனா உள்ள நுழைஞ்சோனே அவங்க 2 பேருமே அடிச்சு பறக்க விடுறாங்க. என்ன இந்த அளவுக்கு அடிக்கிறாங்கன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. பார்த்தா அவங்க 2 பேருமே வெறி பிடிச்ச மாதிரி சண்டை போடுறாங்க. அங்க இருக்க போலீஸுங்களுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க போலீஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, இஷ்டத்துக்கு எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் முகேஷை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வழியா தான் டாக்டர் ஈரானி வந்துட்டு இருக்காரு. ஈரானியும் காரை விட்டு இறங்கி சண்டை போடுறதுக்காக வந்துடுறாரு. ஆக மொத்தத்துல 3 பேருமே பிரம்ம பிடிச்ச மாதிரி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல முகேஷை கொடூரமா காலி பண்ணிடுறாங்க. அங்க இருக்க பொதுமக்கள் இருக்காங்கல்ல, இதெல்லாம் வீடியோ மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஆபீசர் இவங்க 3 பேரையும் ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. சார் எல்லாருமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, முதல்ல கன்னை இறக்குங்கன்ற மாதிரி மத்தவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. அவங்க 2 பேருமே கொலைலாம் பண்ணிருக்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் வீட்டை சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப கொலை பண்ணதை நியூஸ்லயே போட்டு காட்டுறாங்க. இருந்தாலுமே ஃபேமிலியால சுத்தமா இந்த விஷயத்த நம்ப முடியல. இப்ப போலீஸுங்க இவங்க 3 பேரையும் அடிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. எது நாங்க கொலை பண்ணுமா, எங்களுக்கே அது தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அனுரக் இருக்கார்ல, இவங்க கொலை பண்ண வீடியோவெல்லாம் காட்டுறாரு. சரி இது எப்படி பாசிபிள்னு தெரியல, சத்தியமா நாங்க இந்த கொலையை பண்ணலன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. திடீர்னு எங்களுக்கு பிளாக் அவுட் ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது எங்களுக்கே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க 3 பேருமே சேர்ந்து இதை பண்ண வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. ஆனா இவங்க 3 பேருக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்ல.
இப்போ ஒரு டாக்டர் லேடி வந்துடுறாங்க. தனித்தனியா 3 பேர்கிட்டயும் பேசி பாக்குறாங்க. 3 பேருமே எங்களுக்குள்ள கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாற்றம் எப்பத்துல இருந்து ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி டாக்டர் லேடி கேக்குறாங்க. கடைசி 1 வருஷமா தான் எங்களுக்குள்ள சில மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கிறதா இவங்க சொல்றாங்க. சத்தியமா சொல்றோம், நாங்க இந்த கொலையை பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பேசி முடிச்ச டாக்டர் வெளியே வந்து அனுராக் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. கடைசி 1 வருஷத்துக்குள்ள மேஜரா ஏதாவது சர்ஜரி இவங்க 3 பேருக்கும் நடந்திருக்கான்றதை செக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரி செக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஆட்களும் விசாரிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் நிறைய தகவல் தெரிய வருது. அகிலாவும் ஹஸ்பண்டும் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அப்படிதான் ஹஸ்பண்டுக்கு கால்ல அடிபட்டிருக்கும். அகிலாக்கு கண்ணே போயிருக்கும். சோ கண்ணை மாத்தி தான் ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க. அதே சமயம் ஃபைசலை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஈரானியை பொறுத்த வரைக்கும் போன் மேரோ ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க. 3 பேருக்குமே ஒரே நாள்ல தான் ஆபரேஷன் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. 3 பேருக்கும் ஒரே டோனரான்றதை செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. புருஷோத்தமன் ரெட்டின்றவர் தான் டோனரா இருந்திருக்காருன்னு தெரிய வருது. அவரை போய் பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க. அவர் உண்மையில இறந்து போயிட்டாரு. அந்த இடத்துக்கு போலான்னு யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் இங்க இருக்க ஒரு ஆபீசர் கவனிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த பிசினஸ் மேன் ஆளா இருப்பாரு. இந்த தகவல்லாம் சொல்றாரு. அந்த ரெட்டி இறந்து போயிட்டாரு. இருந்தாலும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரோட இடத்துக்கு வந்துடுறாங்க. அவரோட ஆட்கள் தான் இப்ப அந்த இடத்த நடத்திட்டு இருக்காங்க. ரெட்டியை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்கவரை ரெட்டியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் ஆபீசரா இருப்பாரு. மரத்தை யார் வெட்டுறதை பார்த்தாலும் பயங்கரமா கோவப்படுவாரு. மரம் ரொம்ப முக்கியம், அதை யாருமே வெட்டாம பாத்துக்கணும்ன்றது தான் இவரோட கொள்கையா இருக்கும். ஒரு ரவுடி இருக்கான் பாத்தீங்களா, ஆளுங்களை வச்சு நிறைய மரம்லாம் வெட்டிட்டு இருக்கான். ஒவ்வொரு மரத்தை பத்தியும் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இதுக்கும் உயிர் இருக்கு, இதெல்லாம் நம்ம இப்படி வெட்டக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அவன் கேட்கிற மாதிரியே தெரியல. இவனை கவனிக்கடா அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றான். இதனால ரெட்டி இருக்காருல, ஆட்கள் கூட பதிலுக்கு சண்டை போடுறாரு. அதே மாதிரி அந்த ரவுடியை கொடூரமா சாவடிச்சிடுறாரு. ரவுடி ஆளுங்களை வச்சு அந்த ரவுடியை டிஸ்போஸ் பண்றாரு. ரெட்டிக்கு பல வருஷமா குழந்தை இருந்திருக்காது. இப்பதான் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. இவருமே சந்தோஷப்படுறாரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இந்த குழந்தை நமக்கு வேணாங்க, கருவிலேயே சாவடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. பின் என்ன, நீங்க நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டு வச்சிருக்கீங்க. யாராவது இந்த குழந்தைய ஏதாவது பண்ணிட்டா என்னால தாங்க முடியாது, அதனால தான் சொல்லிட்டாங்க. இந்த வேலையை நீங்க பார்க்க வேணாம், விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி ஒய்ஃபுக்காக இந்த வேலையை விட்டுலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஏன்னா குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது இல்ல, அதனால தான் இந்த முடிவை எடுக்க சொல்றாங்க. கடைசியில இவருமே வேலையை ரிசைன் பண்ணிடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் பல ஏக்கர் இடம் இருக்கும். அந்த இடத்துல நம்ம நினைச்ச விஷயத்தெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஒய்ஃபும் சப்போர்ட்டிவா இருக்காங்க. அந்த இடத்துல நிறைய செடியெல்லாம் இவங்க 2 பேர் சேர்ந்து நட்டு வச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயம் தான் 2 பஸ் மோதி ஆக்சிடென்ட் ஆயிருது. இந்த ஆக்சிடென்ட்ல நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. பனி இருக்கு பாத்தீங்களா, அதனால தான் இந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ரெட்டி இருக்கார்ல, இது ஆக்சிடென்ட் கிடையாது, கொலைன்ற மாதிரி சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இதனால மீடியா ஆட்கள் இருக்காங்கல்ல, அவர் வீட்டு வாசலுக்கு வந்துடுறாங்க. நீங்க மட்டும் எப்படி இப்படி ஒரு கருத்தை சொன்னீங்க, இது எப்படி கொலையா இருக்க முடியும், இது ஆக்சிடென்ட் தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபாக் எந்த டைம் வரும், டிசம்பர் ஜனவரி தான் வரும், ஆனா இது செப்டம்பர் மாசம் தான். சோ கண்டிப்பா இது ஃபாக்னால நடந்த ஆக்சிடென்ட் கிடையாது. பக்கத்துல 2-3 ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரியில அளவுக்கு அதிகமா புகை வருது. அந்த புகையினால் தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. சோ இது கண்டிப்பா கொலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ எல்லாருமே இத பத்தி பயங்கரமா பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. எல்லா நியூஸ் சேனல்லயும் அந்த கம்பெனியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுல இருந்து சில மாசங்கள்லயே ரெட்டியும் ஒய்ஃபும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி அந்த வேலையாள் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அனுராக் இருக்கார்ல, ரெட்டிக்கு வேண்டியவங்க யாராவது இருக்காங்களான்னு கேக்குறாரு. ரெட்டிக்கு சொந்தம் சொல்லிக்க யாருமே கிடையாது, சுப்பிரமணியம்னு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு முடிச்ச டாக்டர் லேடிக்கு ஒரு விஷயம் தோணுது. பயாலஜிக்கல் மெமரி தான் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ரெட்டியோட மெமரி தான் அவங்க 3 பேருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கிறதா சொல்றாங்க. இப்ப வீட்டை சேர்ந்தவங்க கிட்ட விசாரணை பண்றாங்க. அந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள மாற்றம் ஏற்பட்டுச்சான்னு கேக்குறாங்க. ஆமா, லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதினவங்க ரைட் ஹேண்ட்ல எழுத ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி ஃபைசல் நான்வெஜ் சாப்பிடுறவரா இருந்திருப்பாரு. ஆனா இந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் பியூர் வெஜிடேரியனா மாறி இருப்பாரு. எப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 3 பேர்கிட்டயும் ஆபரேஷனுக்கு அப்புறம் மாற்றம்லாம் ஏற்பட்டிருக்கு. இத பத்திலாம் டாக்டர் லேடி இருக்காங்கல்ல, இந்த அனுராக் கிட்ட சொல்றாங்க. ஆனா அனுராகால இந்த விஷயத்த முழுசா நம்ப முடியல. அப்ப அவரோட மெமரி தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதுக்கு சில எக்ஸாம்பிள்லாம் இருக்குன்ற மாதிரி அந்த எக்ஸாம்பிள்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அனுராக்கும் டீமும் இந்த விஷயத்த நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த சுப்பிரமணியத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல சுப்பிரமணியத்தோட டீடைல் உங்களுக்கு கிடைச்சிருது. அவர்கிட்ட விசாரிச்சா ஏதாவது தெரியும்னு யோசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சுப்பிரமணியத்தோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்து போட்டோவை பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா முகேஷோட ஃப்ரெண்டா ரமேஷ்னு ஒரு நபர் இருந்தாரு பாத்தீங்களா, அவரோட முழு பேர் தான் ரமேஷ் சுப்பிரமணியமா இருக்கும். இவரான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவருக்கான 13வது நாள் காரியம் தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துக்கு பிசினஸ் மேன் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வந்த பிசினஸ் மேன் இருக்காருல, உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி அனுராக் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப 2 பேருமே தள்ளி இருக்க ஒரு பகுதிக்கு வந்துடுறாங்க. 2 பேருமே இந்த இடத்துல பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
இந்த பிசினஸ் மேன் என்னதான் நடந்தது அப்படின்றத நேரடியாவே அனுரக் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ரெட்டி சொன்ன ஸ்டேட்மெண்ட்னால சில இண்டஸ்ட்ரி எல்லாம் பாதிக்கப்பட்டது பாத்தீங்களா, அந்த இண்டஸ்ட்ரியோட ஓனர்ஸா தான் இவங்க இருப்பாங்க, நமக்குனே வருவாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 3 பேர் கலந்து பேசிக்கிறாங்க. இப்படிப்பட்டவனெல்லாம் உயிரோட விட்டு வைக்கிறது நமக்கு தான் ஆபத்து, இவன் கதையை முடிக்கணும் இல்ல நம்ம கூட சேர்த்துக்கணும்னு யோசிக்கிறாங்க. ரமேஷை பொறுத்த வரைக்கும் இந்த ரெட்டியோட ஃப்ரெண்டு தானே, இப்ப ரெட்டியை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. நீ பண்ண விஷயத்தினால நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, உனக்கு அவார்டு தரணும்னு நினைக்கிறாங்க, நீ அந்த இடத்துக்கு வந்து அவார்டை வாங்கிக்கணும்னு சொல்றாரு. ஆனா ரெட்டிக்கு இதுல பெருசா விருப்பம் இல்ல. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நம்ம போயிட்டு வந்துருவோம் சொல்லிட்டாங்க. இதனால கடைசியில ரெட்டியும் ஏத்துக்கிறாரு. இப்ப ரமேஷ் கூட இவங்களும் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு வராங்க. உள்ள நுழைஞ்சோனதான் இந்த 3 பிசினஸ் மேன் உட்காந்து இருக்கிறது தெரிய வருது. இங்க எதுக்காகடா கூட்டு வந்தன்ற மாதிரி ரமேஷை பாக்குறாரு. இவங்க பேசணும்னு சொன்னாங்க, அதனால தான் கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ரமேஷ் சொல்லிட்டாரு. வாங்க முதல்ல உட்காந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதனால ரெட்டியுமே அந்த இடத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பிசினஸ் மேனே இதுக்கப்புறம் நான் வில்லனே சொல்றேன், வில்லன் இருக்கார்ல, இண்டஸ்ட்ரினா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் நீங்க பெருசுப்படுத்தினா எப்படி, என் இண்டஸ்ட்ரியில ஒரு குறிப்பிட்ட ஷேர் உங்களுக்கு தந்துடுறேன், நீங்களே எங்க கூட சேர்ந்து பார்ட்னரா மாறிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இதை கேட்கிற ரெட்டி கோவப்படுறாரு. இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன்னு கிளம்ப போறாரு. அப்ப முகேஷ் இருக்கான்ல, அப்படிலாம் போக முடியாதுன்ற மாதிரி கண்ணை காமிச்சிட்டு இருக்கான். இந்த ரெட்டிக்கு வர்மம்லாம் தெரியும் போல, ஒரு வர்மத்தை யூஸ் பண்ணிடுறாரு. அதனால முகேஷும் வலிப்பு வந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். நான் பழைய ரெட்டியா இருந்தேன்னு வச்சுக்கோ, உங்க எல்லாரையும் குழி தோண்டி புதைச்சிருப்பேன், இப்ப நான் மாறிட்டேன், அதனால விட்டுருங்கன்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப வில்லா இருக்கான்ல, அப்படிலாம் உன்னை போக விட்டுற முடியாது, அதனால தான் நீ குடிச்ச காஃபில நான் விஷத்தை கலந்துட்டேன்னு சொல்றான். இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், இல்லனா செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ரமேஷா இவங்க கூட்டாளின்றது இப்பதான் இவருக்கு தெரிய வருது. இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஒய்ஃபோட வயிற்றுல குழந்தை வேற இருக்குல்ல, குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வேகமா கார்ல கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் ரொம்ப பயப்படுறாங்க. பயப்படாத, நான் எப்படியாவது காப்பாத்திடுவேன் அப்படின்ற மாதிரி இவர் கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு லாரி இருக்குல்ல, வேகமா இவங்க காரை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிருது. இதுவும் வில்லனோட பிளானா தான் இருக்கும். இவங்க விபத்துல தான் இறந்து போனாங்கன்னு கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் பக்காவா பிளான் போட்டு இந்த விஷயத்த பண்ணிருப்பான். ரெட்டி சாகும் போது இவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டே தான் இறந்து போயிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் அனுரக் கதையா கேட்கிறாரு. அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது இவருக்கு தலைலாம் வலிக்க ஆரம்பிக்குது. அப்ப இந்த வில்லன் இருக்கான்ல, உனக்கும் நான் அதையே தான் கலந்து தந்திருக்கேன், சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போனா பொழைப்பன்ற மாதிரி கிண்டலா சொல்றான். இவரும் சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து இறங்கிட்டு இருக்காரு. இவரோட ஆட்களா 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க ஆல்ரெடி இங்க இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. நம்மளாவது தப்பிக்கணும்ன்ற மாதிரி வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. இப்ப ட்ரீட்மெண்ட்ல இவருக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வில்லனோட ஆளா ஒரு போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த போலீஸும் இவங்க 3 பேர்கிட்ட ஒரு வீடியோவை காட்டுறாரு. அந்த வீடியோல வில்லன் தான் பேசுறான். வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, அங்க இருக்க ஒவ்வொரு மரமா தொட்டு காமிச்சிட்டு இருக்கான். இந்த மரம் எல்லாத்தையும் அழிக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இவங்க 3 பேரையும் கோவப்படுத்துறதுக்காக தான் இப்படி பேசிட்டு இருக்கான். இப்ப இவங்க 3 பேருமே கோவப்படுறாங்க. இங்க இருக்க போலீஸ் ஆபீசரை அடிச்சிடுறாங்க. இப்ப ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே பிடிக்கிறதுக்காக வராங்க. அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு இவங்களும் அந்த வில்லன் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி வரும்போது அவன் ஆட்களை செட் பண்ணி இவங்களை அடிச்சு லாக் பண்ணிடுறான். இவங்க 3 பேரையும் இப்ப கயர்ல லாக் பண்ணி தான் வச்சிருக்கான். திரும்பியும் வந்து என்ன அழிச்சிடலான்னு பார்த்தல, என்னெல்லாம் உன்னால அழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரை பார்த்து பேசிட்டு இருக்கான். இவங்க 3 பேர் மட்டும் இல்லாம இவங்க 3 பேரோட ஃபேமிலியும் சாவடிக்கணும்னு யோசிக்கிறான். இப்ப ஃபேமிலி எல்லாம் ஆட்களை கூட்டு வர வச்சிடறான். அந்த ஃபேமிலி எல்லாம் அங்க போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். வேணான்ற மாதிரி இங்க இருக்கவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துல யாரோ சண்டை போடுறதுக்காக வராங்க. பார்த்தா அனுரக் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அங்க இருக்க எல்லாரும் கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. இவங்க 3 பேரோட கட்டியும் கழட்டி விட்டுறாரு. இதனால இவங்க 3 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி வில்லனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வில்லனை கொடூரமா இவங்க சாவடிச்சிடுறாங்க. இப்ப இந்த கேஸ் இருக்குல்ல, கோர்ட்டுக்கு வந்துருது. இவங்க 3 பேருமே குற்றவாளி கூண்டுல தான் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 3 பேர் மேல எந்த குற்றமும் கிடையாது, ரெட்டி தான் இந்த கொலையை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க. இதுக்கு சில எக்ஸாம்பிள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நபர் எப்ப பாரு சூசைட் தாட்லயே இருந்திருப்பாரு, கடைசியில சூசைட் பண்ணி இறந்திருப்பாரு. அவரோட கிட்னியை வேற ஒரு நபருக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த நபருக்கும் தொடர்ச்சியா சூசைட் தாட்லாம் வந்திருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல அவரும் சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாரு. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இதுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் எதிர்த்தரப்பு லாயர் ஏத்துக்க மாட்டாரு. இவங்க 3 பேரையும் காப்பாத்துறதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் தான் திட்டமிட்டு இதை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. 3 பேருமே எப்படி தற்செயலா பார்க்க முடியும், இல்ல ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இவங்க 3 பேருக்கு சப்போர்ட்டிவா பேசுற லாயர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஈரானி வேற ஸ்டேட்டை சேர்ந்தவரு, உங்க பையனோட ஆபரேஷனுக்காக தான் இந்த ஊருக்கே வந்தாரு, அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி இந்த லாயர் சொல்லிட்டு இருக்காரு. சோ ஒரு பையனுக்கு ஆபரேஷன் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த ஜட்ஜோட பையனுக்கு தான் ஆபரேஷன் பண்ணிருப்பாரு. ஈரானி திட்டம் போட்டு தான் இங்க வந்திருக்காருன்னா ஜட்ஜும் தொணப்போன மாதிரி ஆயிடும்ல, அதை பத்தி லாயர் சொல்லிட்டாரு. நீங்க தொண போயிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா இது எல்லாமே தற்செயலா நடந்த விஷயம் தான் அப்படின்ற மாதிரி இந்த லாயர் சொல்லிட்டாரு. கடைசியில இந்த வாதத்தெல்லாம் ஜட்ஜும் ஏத்துக்கிறாரு. இவங்க 3 பேருமே சுயநினைவோட இந்த கொலையை பண்ற மாதிரி கோர்ட் முடிவுக்கு வருது. அதனால இவங்க 3 பேரையும் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இவங்க 3 பேரோட ஃபேமிலியும் சந்தோஷப்படுறாங்க.
இவங்க 3 பேருமே ரிலீஸ் ஆன மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.